குட் மார்னிங் டு ஆல். ஜூலை 8ஆம் தேதிக்கான ஃப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டே இதுதான். வாங்க இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 168 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான். நாஸ்டாக்காக இருக்கட்டும், S&P 500 இருக்கட்டும், டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் கரண்ட்லேயுமே ஒரு 50 பாயிண்ட்ஸுக்கு மேலே நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனி மார்க்கெட் நேற்று 1.5% கிட்ட கீழே இறங்கியிருக்குது. ஸோ பிரிட்டன், எஃப்டிஎஸ்சி, அதாவது எஃப்டிஎஸ்சி லண்டன், சிஐசி எல்லாமே ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது. ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏசியன் மார்க்கெட் இப்போ காலையிலேயே ஜப்பான் மார்க்கெட்டுமே நெகட்டிவில் தான் இருக்குது. ஆங்சாங் அண்ட் தைவான் மட்டும் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவில் இருக்குது. கொரியன் மார்க்கெட்டுமே ஒரு பெரிய லெவலில் மூமெண்டம் இல்லை. எஃப்ஐஐஸ் டேட்டாஸில் நம்ம ஜூலை 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் ஒரு 393 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் டிஐஐஸ் 383 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கை நமக்கு மார்க்கெட்டில் காட்டுது. பிரெண்ட் க்ரூடை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 2% மேலே இன்றைக்கி ஏறி இருக்குது. ஸோ யூஎஸ்டி க்ரூடுமே 2% மேலே ஏறி இருக்குது. ஸோ இது ஒரு இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் நம்ம சொல்லணும். நிஃப்டி நமக்கு லாஸ்ட் டே க்ளோசிங் 24,398 க்ளோசிங்காக இருக்குது. ஸோ இது குளோபல் யூசஸ்லேருந்து நம்ம பார்க்க போகும்போது ஒரு கேப் டவுனுக்கான இன்றைக்கி ஓப்பனிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நேற்றே நம்ம போட்டிருந்தோம். ஸோ இருந்தாலும் நிஃப்டிக்கான சப்போர்ட் 24,260, 24,190 அடுத்தடுத்த சப்போர்ட்டாக ப்ரெடிக்ட் ஆகுது. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் நேற்று 78,180 க்ளோசிங்காக இருந்துச்சு. சென்செக்ஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 77,500 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். பட் அது பிரேக் பண்ணுற பட்சத்தில் 76,800 வரைக்கும் கீழே போகலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கும்போது 78,700 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதை பிரேக் பண்ணால் ஃபர்தராக பாசிட்டிவ் மூமெண்ட்டுக்குள்ள போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.